நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் காது வலிக்கான மருத்துவம். காது வலி ஏன் வருது? அதிக சூடு உள்ளே இப்போ கட்டி வந்துடும். இந்த வெயிலுக்கு அந்த சூட்டில் வரும். தலையில் எண்ணெயே வைக்கலைன்னா அந்த காதில் சூடு வந்துடும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளே புண்ணு இருக்கும், அந்த சூட்டில் காதில் புண்ணு வந்துடும். மலச்சிக்கல் இருந்தாலும் காதில் புண்ணு வந்துடும், காதுக்குள்ளே கட்டி வரும். வலி தாங்க முடியாது, காது வலி தாங்க முடியாது. காதுக்குள்ளே குளிர்ந்த காற்று இந்த இருசக்கர வாகனத்தில் போகும்போது காதுக்குள்ளே போகும்போது அப்படியே வலி தாங்க முடியாது. இந்த காது வலிக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக சீரகம், தேங்காய் எண்ணெய், கொளிஞ்சி இலை, மிளகாய் வத்தல், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். காது வலி அதிக சூட்டுனால வர்றது, அதிக குளிர்ச்சி பட்டாலும் வரும். அந்த காற்றுக்கள் அதிக காற்றுல, அதாவது ஏசி அந்த மாதிரி இதில் புதுசாக சூடாகவே இருந்துட்டு ஏசிக்குள்ளே அதிக நேரம் உட்காந்துருக்காங்கனாக்கா அவங்களுக்கு சூட்டை கிளப்பி விட்டுரும். சூட்டை கிளப்பி விட்டுருச்சுனாக்கா சூட்டு கட்டி தாங்க முடியாத அளவுக்கு காது வலி இருக்கும், கண்ணு வலி இருக்கும். அது எப்படி வெளியேறதுனாக்கா காது வலியாக வெளியேறப்போ சூடும் வெளியேறுச்சுனாக்கா அந்த சூடாக இருந்த இதில் புதுசாக குளிர்ச்சி படுறப்போ வெளிச்சி இப்போ கட்டி வந்துடும். அல்லது தலை ஃபுல்லாக நனைச்சிட்டு அடிக்கடி அவங்க எண்ணெய் தேய்க்காமல் விட்டுருவாங்க. தலை முழுகிட்டு எண்ணெய் தேய்க்காமல் விட்டுட்டாங்கனாக்கா அவங்களுக்கும் சூடாகி கட்டி வந்துடும். இந்த ஜாலாம் திறக்க முடியாது, கண்ணு வலி இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறையா எண்ணெய் தேய்க்காத ஒரு விஷயத்தினால இந்த மாதிரி நிறையா காது வலி, கட்டி எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் நாமளே உருவாக்கிக்கிறோம். அதனால் செஞ்சு தலைக்கு நல்லா எண்ணெய் வைங்க. தலைக்கு இப்போல்லாம் வெயில் காலத்தில் ஒரு 3 நாள் விட்டு நல்லா தலை குளிச்சிடணும். தினமும் 2 வேளையாவது குளிக்கணும். வேலைக்கு வெளியில் போயிட்டு வர்றவங்கனாக்கா வந்த உடனே ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வேறு காட்டன் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி இருந்தீங்கனாக்கா உடம்புல எந்த வித வலிகளும் கட்டியும் வராது. கண், காது, மூக்கு எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கிறதுனால வலிகள் தொடர்ந்து இருக்கும். நரம்புகள் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால காது வலி வந்துச்சுன்னா தாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு குழந்தைகளாக இருந்தாலும் சின்னவங்களா பெரியவங்களாக இருந்தாலும் வலிச்சு இரவு நேரத்தில் தான் அந்த கட்டிகள் நிறையா வர்றதுக்கு நம்ம சூடாயிடுச்சுனாக்கா உடம்புல அந்த கட்டிகள் வருது. இப்போ அதை சரி பண்ணுறதுக்கான காது வலியை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சீரகமும் கொளிஞ்சி இலையும் அரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போது இது கூட ஒரு மிளகாய் வத்தலில் கொஞ்சமாக 1ல் ஒரு 1/4 பங்கு கிள்ளி உள்ளே ஊற போட்டுறணும். இது பொடியெல்லாம் சேர்க்க வேண்டாம். சும்மா நம்ம ஊற வச்சிட்டோம்னால அந்த கார்ப்பு அந்த இதில் ஊறி ஒரு காரம் அந்த இதில் இறங்கிடும். இப்போ அது கூட தேங்காய் எண்ணெய், இந்த மிளகாய் வத்தல் சும்மா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறமா நல்லா படுக்க வச்சுட்டு காதில் 2 காதுலையும், ஒரு காதில் மட்டும் ஊற்ற வேண்டாம், 2 காதுலையுமே ஊற்றி பஞ்சு அல்லது காட்டன் துணி வச்சு அடைச்சிருங்க காது ஃபுல்லாக. இது ஊறிக்கிட்டே இருந்ததுனால தப்பு இல்லை. ஒரு நாள் முழுக்க ஊறிச்சினாலும் அதுக்கப்புறம் இந்த வத்தலை எடுத்து போட்டுட்டு இதை வச்சுக்கிறலாம், கெட்டு போகாது. பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் காது வலி வந்துருச்சுனாக்கா இந்த மருந்தை தயார் பண்ணி காதில் ஊற்றி அடைச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு காது வலின்றது போயிடும். காது வலிக்கான மருந்து சீரகம், தேங்காய் எண்ணெய், கொளிஞ்சி இலை, மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்காங்க. இதை அப்படியே காதில் ஒரு 10 சொட்டு விட்டு அடைச்சிடணும். பஞ்சை வச்சு அடைச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து எழுந்திரிச்சோம்னா கண்டிப்பாக அந்த காது வலி குறைஞ்சிரும். அந்த காதுக்குள்ளே கட்டி இருந்தாலும் அந்த கட்டி உடைஞ்சிரும், கட்டியும் நல்லாயிரும். அப்போ காது வலி சீக்கிரமாக குணமாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.